தலைவர் தானே, மாவட்ட செயலாளர் தானே மதியழகன், அவரை காப்பாற்றலாம்ல. அவரை பார்த்த வரைக்கும் மாநிலத்தில் இருக்கவங்க மட்டும்தான் இவங்களுக்கு தேவை. இவங்க தான் மொத்தமாக அவரை கை காமிச்சிட்டு போயிட்டாங்களா. மதியன் தான் எல்லாத்துக்கும் வந்து காரணம்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்டு போயிட்டாங்க. இவங்க பேச்சை நம்பி பாவம் அந்த மதியனோட மனைவி அவங்க என்னென்னலாம் பேசினாங்க ஊடகத்தில் பார்த்தோம். காவல்துறை வந்து இங்கே ரொம்ப அத்துமீறி நடந்துக்கிட்டாங்க, ஸ்ப்ரே அடித்தாங்க, எங்கேயோ இறந்தவங்களோட பாடி எடுத்து வந்து இங்கே போட்டாங்கன்னு என்ன சொல்கிறதுன்னா கட்டுக்கடங்காத பொய்களை இவங்க சொன்னதெல்லாம் நம்பி பேசி இன்றைக்கி அவங்க வந்து வருத்தப்படுறாங்க. நம்ம வந்து தேவையில்லாமல் இதெல்லாம் வந்து பேசியிருக்குமே வருத்தப்படுறாங்களா? ஆமாம், உண்மையிலேயே வருத்தப்படுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் யாருமே அவங்கள தொடர்பு கொண்டு பேசவே இல்லை. அந்த குடும்பம் வந்து நிர்கதியாக தான் நிற்கிறாங்க. அப்போ அவர் பெயில் எடுக்கிறதுக்கு தாவேகா தரப்புல இருந்து யாரும் முயற்சி பண்ணுவோம். அதை சொல்கிறேன், தலைமையில் இருக்கிற அந்த 10 பேர் கொண்ட, நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த 10 பேர் கொண்ட குழுக்களுக்கு மட்டும்தான் இவங்க உதவி பண்ணுவாங்க கண்டி. 2 பேர் பவுன்ராஜ் ப்ளஸ் வந்து மதியழகனுக்கு எந்த விதமான சட்ட உதவியோ ஒரு ஆலோசனையோ ஒரு நாங்கள் இருக்கோன்றதை கூட ஒரு ஆறுதல் கூட சொல்லலை, இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை. அது இல்லாமல் ஆம்புலன்ஸை சண்டை போட்ட இன்னொரு தம்பி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நாமக்கல் பொறுப்பாளர். அவருக்கும் இதே தான் நிலைமை. நான் என்ன இதனோட நாங்கள் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு இந்த தொண்டர்கள் தோழர்கள் வந்து கட்சி பார்த்துக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது வழக்கில் சிக்கினீங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு வழக்கறிஞர் வச்சுங்க. இல்லை அதை வந்து எதிர்கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு தம்பும் திராணியும் இருந்தால் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் ஈடுபடுங்க. இல்லைன்னா உங்கள் பொழப்பை பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.